இவங்கெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் பொய் பேசுவாங்க. பொய் பேசி ஃப்ராட் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற பார்ப்பாங்க. அதனால் இவங்க வந்து சட்டத்துக்கு புறமான தொழிலில் இவங்க ஈடுபடுவாங்க. ஸோ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமை நல்லபடியாக இருக்கும். ஏமாற்ற குணம் நல்லா இருக்கும். காரியம்னு அப்படியே நைஸாக பேசி ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இவங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரியன். இந்த மாதிரி ராசியில் பிறந்த பெண்ணாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 9க்கு அதிபதி சனியாக இருக்கனால அப்பா மேலே ஒரு பாசமாக தான் இருப்பாங்க. தாய்ந்த பாசம் நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி ஏழைகளுக்கு நல்லா உதவி செய்வாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நேச்சர் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டியெலாம் ஓட்டக்கூடாது, 2 வீலர் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்ட்டையும் பணம் நம்பி கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கட்டெலாம் போடக்கூடாது. போட்டிங்கன்னா நீங்கள் அன்புள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் திருவாதிரை நட்சத்திரம் பற்றி நம்ம ஆராய்வோம். திருவாதிரை நட்சத்திரம் என்பது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் உண்டு. மிருகசீரிடம் 3 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் முதல் 3 பாதம். இதான் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு அதிபதி புதன், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. ஸோ புதன் ராகு காம்பினேஷனில் இவங்களுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கும். புதன்கிறது படிப்பு அறிவாற்றல் உள்ள ஒரு கிரகம். நல்ல புத்திசாலித்தனம் அறிவாற்றல் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க வந்து ரொம்ப அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. படிப்பில் ரொம்ப நாலேஜ் ரொம்ப நல்ல அதிகமாக இருக்கும். எதுவுமே நல்ல யோசனை பண்ணி செய்வாங்க. அடுத்து ராகுங்கிறது ஒரு தீயக்கோள். இவங்க வந்து பேச்சுத்திறமை நல்லபடியாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்களுக்கு நல்லா அதிகமாக இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ராகு சேரும்போது அவங்க கொஞ்சம் இவங்கெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் பொய் பேசுவாங்க. பொய் பேசி ஃப்ராட் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற பார்ப்பாங்க. அதனால் இவங்க வந்து ஃப்ராடான தொழில், சட்டத்துக்கு புறமான தொழிலில் இவங்க ஈடுபடுவாங்க. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிர்ஷ்டக்கல் வியாபாரம் சொல்லுவாங்க, லக்கி ஸ்டோன், அந்த மாதிரி வியாபாரம் செய்யறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா பேசி ஏமாற்றி பரிகாரம் சொல்லி ஏமாற்றி தொழில் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி லைனில் வருவாங்க. அதுமாதிரி ஜோசியம் பக்கம் கூட பரிகாரம் சொல்லி ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து நல்ல பேச்சுத்திறமை அதிகமாக இருக்கனால இவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க படிப்பு நல்லா படிப்பாங்க. இவங்க நல்லா படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஹை டிகிரி வாங்கக்கூடிய யோகம்சம் உண்டு. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் வக்கீல் தொழிலில் இருப்பாங்க. வக்கீல்லாம் அட்வொகேட்டாக இருக்கவங்கலாம் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. வக்கீலில் நல்லா முன்னேற்றமாக இருப்பாங்க. வக்கீல் தொழில் செஞ்சு போய் ஃப்ராட் பண்ணி நல்லா முன்னேறக்கூடிய ஆற்றலை இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சினிமாவில் நடிப்பு தொழிலில் இருக்கவங்கலாம் இந்த ராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. இந்த ராசியில் என்ன தனிப்பட்ட திறமைன்னா பேச்சு திறமை நல்லபடியாக இருக்கும். மூளை அதிகமாக இருக்கும். ஸோ மூளை சம்மந்தமான தொழில் தான் எங்களுக்கு அமையும். யாருமே கவர் பண்ணி பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் போய் பேசுவாங்க, நேக்காக பேசி காரியம் சாதிச்சிடுவாங்க. அந்த மாதிரி திறமை எங்கள்கிட்ட உண்டு. ஸோ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமை நல்லபடியாக இருக்கும். ஏமாற்ற குணம் நல்லா இருக்கும். காரியம்னு அப்படியே நைஸாக பேசி ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். மற்றபடி இவங்க சிலவங்க வந்து நடிப்பில் நல்ல பெரிய ஆளாக புதன் உச்சத்தில் இருந்தால் இவங்க நடிப்பில் நல்லா உச்சத்துக்கு வர முடியும். ஒரு பெரிய ஹீரோ கூட ஆக முடியும். அந்த மாதிரி ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. இல்லை ஒரு பெரிய லாயர் ஆகிடலாம். அந்த மாதிரி அம்சம்லாம் இவங்களுக்கு உண்டு. பேச்சு ஆற்றல், மூளை அறிவு ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மூளை கொண்டே இந்த காரியம் செய்வாங்க. அது மாதிரி புரோக்கர் வேலைலாம் இவங்க தான் பண்ணுவாங்க. புரோக்கர் வேலை, தரகர் வேலை, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. இந்த ராசி மேலும் அடுத்த பதிப்பகங்கள், பப்ளிகேஷன், ஸ்டேஷனரி ஷாப்பு, இந்த மாதிரி இந்த லைனில் உள்ளவங்கலாம் இந்த ராசியில் தான் பிறந்திருப்பாங்க. ஸ்டேஷனரி, புக் ஷாப்பு, அடுத்தது பதிப்பகம், இந்த மாதிரி தொழில் பண்ணவங்களாம் இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய குணாதிசயங்களே ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழிலில் இறங்குறது, கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் பார்க்குறது, அறிவு கொண்டு செய்கிற தொழில் பூரா இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். பேச்சாலே காரியம் சாதிச்சிடுவாங்க. அது மாதிரி ஒரு வழக்கு பிரச்சனை வந்துன்னா அது நல்லா வழக்கு தீர்க்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. இந்த ராசிக்கு 2ஆம் இடம் வந்து கடக ராசி வருது. சந்திரன் சந்திரன் அதிபதியாக இருக்கனால சில சமயங்களில் பேச்சில் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கணும். நல்லா பேசுவாங்க, அதே சமயத்தில் கொஞ்சம் பயந்து தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட உண்டு.
குடும்ப வாழ்க்கையை ஒரு கொஞ்சம் பயந்து தான் நடத்துவாங்க, கொஞ்சம் குழப்பிகிட்டே தான் இருப்பாங்க. குடும்பத்தை தான் உழைக்கிற பணத்தை கொஞ்சம் அம்மாவுக்கு செலவு பண்ணிட்டு அதனால குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இவங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரியன். இந்த மாதிரி ராசியில் பிறந்த பெண்ணாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுகளோட பழகுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இவங்களுக்கு நிறைய காரியம் ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டே நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, சில சமயம் தீமையும் உண்டு, ரெண்டுமே இருக்கும். அது மாதிரி சகோதர பாசம், இளைய சகோதர பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இளைய சகோதர பாசம் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சகோதரர்கள்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய யோகம் முடியும் உங்களுக்கு. அடுத்து 4க்கு அதிபதி புதன். தாய் மேலேயும் பாசமாக தான் இருப்பாங்க. தாய்க்காக எதுனாலும் செய்வாங்க. தாய் பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தாய் பாசம், தாய் வழி பிறந்தவங்க, படித்தவங்க, இவங்களாம் இவங்களுக்கு ரொம்ப நண்பராக இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இவங்களுக்காக செய்வாங்க. இந்த ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனாக இருக்கும். ஸோ பிள்ளைகளுக்கு மேலேயும் இவ்வளோ பாசமாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ஆண் பிள்ளையை விட பெண் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கும், பொம்பளை பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த பிள்ளையை நல்லா படிக்க வைக்கிறது, நல்லா உயர்ந்த நிலை கொண்டு போகிற அம்சங்களை இவங்க ஈடுபடுவாங்க. அடுத்து இவங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய். சத்துருக்கள் சில சமயங்கள் சத்துருத்தல் உண்டாங்க. பேச்சு பேசுறதுனால சில சமயம் ஏமாற்றி பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் பகைகள் வர வாய்ப்புண்டு. பலருக்கு எதிரியாக மாறிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு சில சமயம் கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய வந்துடும். ஆனால் இவங்க கோர்ட்டு கேஸ் போகிறதுக்குலாம் தயங்க மாட்டாங்க. அந்த திறமை இவங்கள்ட்ட உண்டு. இவங்களே வக்கீலாக இருப்பாங்க. அப்படினாலும் வக்கீல்கிட்ட தேடி போது உங்களுக்கு பிடிக்கும். அதனால் எந்த விஷயம்லாம் உடனே கோர்ட்டில் போய் காரியங்கள் சாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட உண்டு. இவங்களுக்கு 7க்கு அதிபதி குரு. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை அவ்வளோ கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. எப்போவுமே ஆர்குமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 7க்கு அதிபதி குருவும் புதனும் பகைவர்கள். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் என்றைக்குமே கொஞ்சம் ஒரு பகையை மூட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதியாக இருக்காது. ஸோ இவங்க இயல்பாடு கொஞ்சம் போராட்டமாக தான் போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏதாவது ஆர்குமெண்ட் வரும்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். பேசாமல் இருந்த வாய் கொஞ்சம் புத்திக்கணும். வாய் அடைக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை தீரும். அது ஒரு பரிகாரம். 2வது பெருமாளை வணங்கிட்டு வரலாம். அந்த சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போதெல்லாம் பெருமாள் தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்து இவங்களுக்கு இது ஆயுள் சனாதிபதி சனி. ஆயுசு தீர்க்காயுசு உண்டு. ஆனால் இடையிடையே நோய் தெளிவுகள் இருக்கும். நரம்பு சம்பந்தமான வியாதிகள், சில சமயங்கள் ஜன்னி கூட எங்களுக்கு மரணம் இருக்கணும். நரம்பு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சியான வியாதிகளை எங்களுக்கு உண்டாகும். ஆனால் 9க்கு சனியாக இருக்கனால அது பெரிய அளவில் பாதிக்காது. 9க்கு அதிபதி சனியாக இருக்கனால அப்பா மேலே பாசமாக தான் இருப்பாங்க. தாய்ந்தர் பாசம் நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி ஏழைகளுக்கு நல்லா உதவி செய்வாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நேச்சர் எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க. ஒரு பக்கம் ப்ராட் பண்ணால் கூட இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க. அந்த தர்ம சிந்தனை இறக்க பணம் உண்டு. சிலர் ஆர்கனைஸ் வச்சு கூட நடத்துவாங்க. அந்த மாதிரி கரெக்ட் உண்டு. 10க்கு அதிபதி குருவாக இருக்குது. 10ஆம் இடங்கிறது குருவுடைய வீடு. பெரும்பாலும் வக்கீல் நீதிபதியாக வர்றது கூட இவங்க வாய்ப்பு உண்டு. வக்கீலாக இருக்கவங்க பிறகு நீதிபதியாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க 10க்கு அதிபதி குருவாக இருக்கனால ஃபஸ்ட்டு வக்கீலாக இருந்து அப்புறம் நீதிபதியாக வர்றதுக்கு யோகம் உண்டு. அல்லது ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசர், மேனேஜர் அந்த கேட்டரில் வர்றதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. சினிமா தொழில் இருந்தால் ஒரு பெரிய ஹீரோ வரலாம், அதில் ஒரு டைரக்டர் அப்படி வர வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதியாக இருந்தாச்சுன்னா ஒரு நல்ல பொசிஷனில் வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. 10க்கு அது குருனாலே 10ஆம் இடம் குருவாக இருந்தாலே நம்ம சிறப்பு. தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னு அர்த்தம். நிறைய சம்பாதிப்பாங்க. பெரிய தொழில் அதிபராக வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. 11க்கு அதிபதி செவ்வாயாக இருக்குது. 11க்கு செவ்வாய் இருக்கிறது சகோதர சமம். மூத்த சகோதரர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பண்பு உண்டு. சில சண்டை போட அப்புறம் சொல்லியும் காமிப்பாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ சொல்லி காமிப்பாங்க. அதுவும் கொஞ்சம் மன கஷ்டத்தை உண்டாக்கும். 12க்கு அதிபதி சுக்கிரன். பிள்ளைகளுக்காக நல்லா உதவி செய்வாங்க. பிள்ளைகளை நல்லா ஆடம்பரம், அவர்களுக்கு வேண்டிய காரு பங்களா எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கு கார் வாங்கி கொடுக்குறது, பங்களா வாங்கி கொடுக்குறதுலாம் இவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளை வைத்து பார்க்க தான் பிடிக்கும். குடும்பத்துக்கு சுப வரையும் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி கரெக்ட் உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு தான் ஆகும். ராகு பகவான் என்கிறது அது கொண்ட பீரியட் மொத்தம் 18 வருஷம் வரும். 18 வருஷத்தில் நீங்கள் 4 பாதம் இருக்குது. முதல்ல நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜோசியரை வச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதம். ஒரு பாதத்துக்கு 4 வருஷம் உண்டு. ஸோ 4 16 4 2 18 வருஷம் திருவாதிரை நட்சத்திரங்கிறது. ஸோ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு தசை கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் வரைக்கும் வித்தியாசமாக நடக்க வாய்ப்புண்டு. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் ஒரு 13 வருஷம் 12 வருஷம் வரைக்கும் நடத்த வாய்ப்புண்டு. 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் ராகு தசை நடத்த வாய்ப்புண்டு. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு
3 வருஷம் வரைக்கும் நடத்த வாய்ப்புண்டு. ஸோ இந்த ராகு தசைன்ற அளவு எப்படின்னு பார்த்துடுங்க. நீங்கள் எந்த பாதம்னு தெரிஞ்சு வச்சுடுங்க. அந்த ராகு தசை முடிய வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு கஷ்டங்கும்போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் உண்டாகும். அப்போ பிறக்கும்போது நீங்கள் ராகு தசையில் பிறந்திருந்தீங்கன்னா ஆரம்பத்திலே தாய் தந்தையருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்ருக்கோம். அவங்க செய்கிற தொழில், எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டை ஏற்படும். சொந்த பந்தங்கள்லாம் அவங்களுக்கு பகையாக மாறிட்டுருப்பாங்க. வாழ்க்கை ஒரு போராட்டமாக போயிட்டுருக்கோம் இந்த ராகு தசை நடக்கிறதுனால. அது ஒரு வித்தியாசமான ஒரு 9 வயசு எடுத்துக்கிடும். அந்த 9 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை ரொம்ப ஆட்டி படைக்கும். அதுக்கு பிறகு குரு தசை ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 11 வயசுலேருந்து 9 வயசுக்கு பிறகு குரு தசை 16 வருஷம், 16, 9, 27 வயசுல குரு தசை. குரு தசை ஒரு வருஷம் கழித்து நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த குழந்தைக்கு 10 வயசுலேருந்து தான் நல்ல அறிவு உண்டாகும். அது வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறியதாக இருக்கும், மந்தத்தன்மை இருக்கும், சொன்ன பேச்சு கேட்காது, வாத்தியாட்டம் அடிபடும், அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 வயசு வந்த பிறகு இந்த குழந்தைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிறகு கொஞ்சம் அறிவு வளர்ச்சி நல்லபடியாயிரும். நல்ல படிப்பிலும் பிறகு திறமை உண்டாயிரும். அறிவாற்றல் வளர்ச்சி அடைஞ்சிரும். 9 + 7 16 வயசு வரை ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கூல் படிப்பு சுமாராக இருந்தாலும் 10ஆம் கிளாஸுக்கு பிறகு அதனுடைய படிப்பு நிலை உயர்ந்துடும். அப்போ 10, 12ஆம் கிளாஸ்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காலேஜ் படிப்பும் சூப்பராக இருக்கும். 25 வயசு 27 வயசு குரு தசை நடக்கிறதுனால இவங்களுக்கு படித்து முடித்தோன்னே வேலை கிடைச்சிடும். ஸோ வேலை கிடைச்சி நல்ல ஜாபில் போய் அமர்ந்துருவாங்க. ஜாப்பில் அமர்ந்து அது பிறகு ஒரு 25 வயசு பிறகு கல்யாணமும் நடந்துடும். ஸோ இங்கே இல்வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடும். லைஃப் செட்டில்மெண்ட் 27 வயசுக்குள்ள அமைஞ்சிடும் உங்களுக்கு. அது பிறகு உங்களுக்கு சனி தசை வரும் 19 வருஷம். 25 + 19 44 வயசு சனி தசை நடத்திட்டுருக்கோம். அதில் 10 வருஷம் ஓரளவு நல்லா தான் இருக்கும். இப்போ 27 + 10 37 வயசு வரைக்கும் நல்லபடியாக போயிடும். அந்த குரு தசை ஸ்போர்ட்ஸில் ஓடிடும். பின்னாலோட 9 வருஷம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். 37 + 9 46 வயசு வரைக்கும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இந்த முற்பாதியில் இவங்க நல்லா ஸ்டடி ஆயிடுவாங்க. வீடு, நிலம், வாகன வசதியெல்லாம் ஏற்பட்டுரும். ஆனால் அது விஷயமாக கடன் ஏற்படும் உங்களுக்கு. அது மாதம் டியூ கட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிலம் உண்டாகும். ஸோ அந்த கடன்கள்லாம் அதனால் கொஞ்சம் சில சமயங்களில் கடன் கட்ட முடியாத, திருப்பி அடைக்க முடியாத நிலை கூட ஏற்படலாம் இந்த மாதிரி நேயர்களுக்கு. ஸோ 27 + 46 வயசு வரைக்கும் சனி தசை நடத்துது. 38 to 48 மோசமான பீரியட் உங்களுக்கு. அதில் ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிப்பாங்க. அதில் நிறைய நோய்கள், கண்டங்கள்லாம் வர வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி சமயத்தில் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டிலாம் ஓட்டக்கூடாது, 2 வீலர் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்ட்டையும் பணம் நம்பி கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கட்டலாம் போடக்கூடாது. போட்டிங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்கிட்டு வாங்க. பெருமாள், சனீஸ்வரன், மகாலட்சுமி இந்த 3 சாமியை நல்ல கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க. வணங்கிட்டு வந்தால் தோஷம் நிவர்த்தி ஆகும். இதுதான் இவங்களுக்கு பரிகாரம். கூடிய வரைக்கும் கார் ஓட்டுறது, வண்டி ஓட்டலாம் அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் பணம் கையில் நம்பி கொடுக்காதீங்க, ஏமாற்றிடுவாங்க. உஷாராக இருங்க. அதுக்கு பிறகு 46 வயசு முடிஞ்ச பிறகு பொது தசை வந்துடும். பொது தசை நல்லபடியாக இருக்கும். ஸோ 46 வயசுக்கு மேலே 17 வருஷம் பொது தசை நடத்திட்டுருக்கோம். அது சூப்பராக இருக்கும். அதுலேருந்து முதல் 2 வருஷம் நல்லபடியாக இருக்காது, பிறகு நல்ல யோகத்தை கொடுக்கும். 49 வயசுலேருந்து பிறகு சூப்பராக இருக்கும். 47, 57, 67 ஒரு 64 வயசு வரைக்கும் பிறகு இந்த பொது தசை நடத்திட்டுருக்கோம். 64 வயசு வரைக்கும் அவங்க லைஃப் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இவங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புலாம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். பிள்ளைகள் நல்ல வேலைங்க கொடுத்துடலாம். அவங்க கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்துடும். ஸோ பிள்ளைகளாலும் இவங்களாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ 64 வயசு வரைக்கும் பொது தசை. அது பிறகு 7 வருஷம் கேது தசை நடத்திட்டுருக்கோம். 64 + 71 வயசு கேது தசை. இவங்களுக்கு ஆயுசு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஜாதத்தில் ஆயுசு கம்மியாக இருந்தால் அந்த கேது தசை மரணம் ஏற்பட்டுரும். அப்படிலாம் கேது தசை முடியும் போது பெரும்பாலும் மரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. அல்லது சுக்கிரன் கேது தசை முடிஞ்சாலும் சுக்கிர தசை வரும். ஒரு 2-3 வருஷத்தில் மரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெரும்பாலும் இவர்களுக்கு 70 to 75 வயசுக்குள்ள மரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆயுசு எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்ல முடியும். இதை வச்சு ஓரளவு சொல்ல முடியல. இந்த பலன்கள்லாம் ஓரளவு ஒரு 60% வரைக்கும் ஒர்க் ஆகும். 100% எதிர்பார்க்க முடியாது, 60% எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய டவுட்டெல்லாம் நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.